Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சார் வணக்கம். 2008 சீனாவில் ஒலிம்பிக் நடந்தப்போ சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட அழைப்பின் பேரில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அப்போதைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போயிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி சார்பில். அதே போல் பாகிஸ்தான் மக்கள் கட்சியை சேர்ந்த பிலாவல் பூட்டோ சர்தாரி மற்றும் அந்த உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. இந்த நிலையில் ரெண்டு குடும்பத்துக்கும் இடையே ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு பெனாசிர் பூட்டோ மறைவுக்கான இரங்கலுக்கான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட அதில் பல மர்மங்கள் இருக்குது. அந்த சந்திப்பில் உண்மையாகவே பேசப்பட்டது என்ன, அதில் ஏதாவது தேச நலன் இருந்துச்சா, அது உண்மையாகவே இந்திய பாதுகாப்புத்துறைக்கோ இந்திய அரசுக்கோ தெரியப்படுத்தப்பட்டதா அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. அந்த பழைய புகைப்படங்கள் பகிர்ந்து இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது முழுமையான ஒரு அவதூறு. ஒரு குடும்பம், அதாவது ஒரு தலைமையை இழந்த குடும்பம், பெனாசிர் பூட்டோவை இழந்த பிறகு 2007ஆம் ஆண்டு அவர் மறைகிறார், அவர் கொல்லப்படுகிறார். கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த குடும்பம் அடுத்தது ஆட்சிக்கு வருகிறது என்று அந்த கட்சி இருக்கிறது. அந்த கட்சியின் பிரதிநிதிகளாக அங்கே செல்லும் பொழுது, இந்தியாவிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகளாக செல்கிற பொழுது ஒரு இடத்துல பார்க்குறப்ப அதை துக்கம் விசாரிப்பது என்பது இந்திய பண்பாடு. அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இதில் எதுவும் ரகசிய சந்திப்பு இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இவர்கள் அதை ரகசிய சந்திப்பாக கொண்டு செல்கிறார்கள். அதை அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காக கொண்டு செல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலும் பார்த்திங்கன்னா சோனியா காந்தி அவர்களும் தன்னுடைய கணவரை பயங்கரவாதத்துக்கு பலி கொடுத்தவர். அங்கும் பெனாசிர் பூட்டோ பயங்கரவாதத்திற்கு பலியாகி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இரண்டு குடும்பங்கள் சந்திக்கும் பொழுது ஒரு ஆறுதல், ஒரு குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் சந்திப்பு நடந்திருக்கிறது. அதனையும் கொச்சைப்படுத்தி இவர்கள் வெளியிடுவது என்பது இவர்களுடைய நோக்கம், எண்ணம் எவ்வளவு கொச்சையாக இருக்கிறது என்பதைத்தான் காட்டுது. எல்லாவற்றையும் இவர்களுடைய தோல்விகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட அவதூறுகளை தொடர்ந்து அள்ளி வீசுவதை பாஜகவினர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ரகசிய சந்திப்பு என்று கூட இல்லை. ஏதாவது ஒரு பிரதமர், இந்திய நாட்டின் பிரதமராக இருப்பவர் எந்தவித ஷெட்யூலும் இல்லாமல், முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு நாட்டிற்கு, அதுவும் எதிரி நாடாக இவர்கள் சொல்கின்ற ஒரு நாட்டிற்கு சென்றார் என்று சொன்னால் அது இந்திய பிரதமராக இருந்த மோடி தான். ஆப்கானிஸ்தானிலிருந்து திரும்பி வரும்பொழுது திடீரென்று லாகூரில் இறங்கி நவாஸ் ஷெரீப் அவர்களை சந்தித்தார். கேட்டால் அடுத்த நாள் பிறந்த நாள் அதற்காக வாழ்த்து சொல்ல சென்றேன் என்று சொன்னார், எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி. அப்பொழுது என்ன நடந்தது என்று சொல்ல தயாராயவர். என்ன நடந்தது, எதற்காக சந்திப்பு நடந்தது, என்ன சந்திப்பு நடந்தது, இவர்களுக்கு இடையில், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டதா, அல்லது மோடிக்கும் நவாஸ் ஷெரீப்புக்கும் இடையில் ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டதா என்ற கேள்வி எல்லாம் எழுந்துச்சு. ஆனால் இவர் ஏதோ அதை ஒரு ராஜாங்க ரீதியிலான ஒரு முத்திரை, இது இவருடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க அதை. ஆக இவர்கள் செய்யும் தோல்வி, ஒவ்வொன்றிலும் தோல்வி. இவர்களுக்கு பஹல்காம் தாக்குதலில் எடுத்துக்கொண்டால் இவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் தோல்வியாக இருக்கிறது. நம்முடைய இராணுவத்தை குறை சொல்ல முடியாது. இந்திய இராணுவம் என்பது முப்படைக்கு இராணுவமுமே, நம்முடைய இராணுவம் வலிமை மிகுந்ததாக இருக்கிறது. அந்த இராணுவத்தை குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு போரும், இந்தியா மீது போர் என்பது பாகிஸ்தானால் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி திணிக்கப்பட்ட போர்களிலெல்லாம் எடுத்துக்கொண்டால் நேரு அவர்கள் பாராளுமன்றத்தை கூட்டி பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். இந்திரா காந்தி அவர்கள் 71 தனியாக வங்காளதேசம் பிரித்து கொடுத்த பொழுது உலக வரலாற்றிலேயே ஒரு நாட்டின் மீது படையெடுத்து தனி நாடு பிரித்து கொடுத்த வரலாறு இந்திரா காந்தி அவர்களுக்கு உண்டு. அப்பொழுது கூட பாராளுமன்றத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார். நான் இந்த போரை நிறுத்துகிறேன், பாகிஸ்தான் சரணடைகிறது, ஆனாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் போரை நிறுத்துகிறேன்னு அறிவித்தார். அதே போல் கார்கில் வார் நம் மீது திணிக்கப்பட்ட போது கூட வாஜ்பாய் பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார், நான் போரை நிறுத்துகிறேன், மனிதாபிமான, எங்களுடைய டார்கெட் முடிஞ்சிச்சு, கார்கில்லேருந்து உள்ளே வந்தாங்க, அவர்களை விரட்டி அடித்து விட்டோம், பயங்கரவாதிகளை ஒழித்து விட்டோம், நிறுத்துகிறேன்னு அறிவிக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன, பஹல்காம் தாக்குதல் 4 நாட்கள் நடக்கிறது, போர், யாரையும் விடமாட்டேன் என்று சொன்ன மோடி திடீரென்று போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் போர் நிறுத்தம் யார் அறிவித்தார்கள்? இந்திய பிரதமரா, இந்திய ஜனாதிபதியா, வெளியுறவுத்துறை அமைச்சரா, உள்துறை அமைச்சரா? இல்லை. அல்லது நம்முடைய இராணுவ தளபதிகளா? இல்லை. அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறார், போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறார். இது ஏன் அமெரிக்க அதிபர் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்ற கேள்வி இப்பொழுது மக்கள் எழுப்புகிறார்கள். அதற்கு இதுவரை பதில் இல்லை. அவர் அமெரிக்க அதிபர் தொடர்ந்து ட்ரம்ப் அதை கிளைம் பண்ணுறார், நாங்கள் தான் போர் நிறுத்தத்தை அறிவித்தோம், இது பண்ணோம். அதை பாகிஸ்தான் என்டாஸ் பண்ணுது. அந்த பிரதமர் அமெரிக்காவுக்கு நன்றி, சீனாவுக்கு நன்றின்லாம் சொல்கிறாங்க. பிரதமர் மோடி இது சம்பந்தமாக நேரடியாக ஏன் வாய் திறக்கவில்லைன்னு தான் கேள்வி. இதுவரைக்கும் இந்திரா காந்தியாக இருக்கட்டும், வாஜ்பாயாக இருக்கட்டும், போரை நாங்கள் தாங்க நிறுத்தியிருக்கோம். ஒரு போர் என்பது ஒரு தடவை தான் நிறுத்த முடியும். அதை ஒரு தடவை ட்ரம்ப் நிறுத்திட்டார். அதற்கு பிறகு ஈவினிங் மதியம் 4:30 மணி 5 மணிக்கு ட்ரம்ப் அறிவிக்கிறாரு, 6 மணிக்கு தான் இந்தியா போர் நிறுத்தத்தை அறிவிக்குது. அது மட்டும் இல்லை, போர் நிறுத்தம் செய்தோம் என்று அறிவிக்கிறது. அது மட்டும் இல்லை, விக்ரம் மிஸ்ரி கூட 4:30 மணிக்கு செய்தியாளர்களை சந்திப்பார் என்று சொன்னாங்க வெளியுறவு செயலாளர். அது நடக்கவில்லை, ஒத்தி வைக்கிறார்கள். ஒத்தி வைத்து 6 மணிக்கு தான் அறிவிக்கிறாங்க. ஆக இது என்ன நடந்தது, இதற்கிடையில் என்ன நடந்தது, ஏன் ட்ரம்ப்பை அதில் தலையிட அனுமதித்தீர்கள்? ஒவ்வொன்றிலும் நீங்கள் அவமானப்படுத்தும் பொழுது, இந்த அமெரிக்கா இந்தியாவை அவமானப்படுத்தும் போதெல்லாம் இந்தியா அமைதியாக இருப்பதை பார்க்குறோம். எல்லா நாடுகளுக்கும் கை விலங்கு கால் விலங்கு போட்டு அனுப்பலை.
இந்தியர்களை டீபோர்ட் பண்ணுறப்ப கை விலங்கு கால் விலங்கு போட்டு அனுப்புகிறாங்க அமெரிக்காவிலிருந்து. அதற்கு எந்த விதமான ஒரு ஃபிட்டிங் ரிப்ளையும் இந்தியா கொடுக்கல. இப்படி ஒவ்வொன்றிலும் இந்தியா அவமானப்படுத்தப்படும் பொழுது இவர்கள் சரியான ரிப்ளை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வேதனை இந்திய மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு காங்கிரஸ் மீது அவதூறு பரப்பி அதனை மறைத்து விடலாம், எல்லாவற்றையும் இவர்களுடைய தோல்விகளை எல்லாம் மறைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புல்வாமா தாக்குதலிலிருந்து பகல்காம் தாக்குதல் வரை என்ன நடந்தது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்தியா கதறியது, பாகிஸ்தான் நம்மகிட்ட இந்தியாட்ட கதறியது கெஞ்சியதுன்னு பிரதமர் சொன்னவர், அந்த 4 தீவிரவாதிகளை நம் சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்த தீவிரவாதிகள் அங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஒப்படைக்க கோரி ஏதாவது ஒப்பந்தம் செய்தீர்களா, அல்லது அதற்கு ப்ரீகண்டிஷன் போட்டிங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அல்லது என்ன ப்ரீகண்டிஷனில் நீங்கள் ஒப்பந்தம் செய்தீர்கள், நிறுத்தினீர்கள், போரை நிறுத்தினீர்கள் என்ற கேள்வி இருக்குது. இதையெல்லாம் மறைப்பதற்கு மற்ற விவகாரங்களை கையில் எடுத்து அவதூறு பரப்புவதை இவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ஆனால் இது நீங்கள் பாஜக கையில் எடுக்கிற பிரச்சாரம்ன்றீங்க, இது சோஷியல் மீடியாவில் தான் போயிட்டுருக்கு. பிலாவல் பூட்டோ சர்தார் குடும்பத்தோட சந்திப்பு தனிப்பட்ட சந்திப்பு, இரங்கலுக்கான சந்திப்புன்னா அதில் பாகிஸ்தான் பிபிபியோட மூத்த தலைவர்கள் இருக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று ஒரு எம்ஓயு அந்த டைமில் சைன் ஆச்சு. இந்திய அரசியல் விவகாரம் தொடர்பாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு எம்ஓயு சைன் ஆகுது, இந்திய காங்கிரஸுக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும். அதில் இந்திய அரசியல் தொடர்பாக சீனாவோட விவாதிக்கலாம் அப்படின்னு ஒரு எம்ஓயு சைன் ஆனதாக சொல்கிறாங்க. அதே போல் பாகிஸ்தானோட பிபிபியும் லேட்டராக அதே போல் ஒரு அக்ரிமெண்ட்டை சீனாவோட மேற்கொண்டதாக சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு சர்ச்சைகள் அந்த சந்திப்பு சுற்றி நடக்குது. அந்த பழைய புகைப்படங்களை பகிர்ந்து இந்த சந்திப்போட உண்மையான நோக்கம் தான் என்னதான் ரகசியம் அதில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற கேள்வியை சமூகத்தில் வைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு கட்சி தலைவர், ஒரு பெரிய கட்சி தலைவர் ஒரு வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது இந்திய அரசின் அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. இரண்டாவது, இது மாதிரி எம்ஓயு போடுகிறார்கள் என்று சொன்னால் கூட அது இந்திய அரசுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க முடியாது. அப்படி நடந்திருந்தாலும் ஏன் இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதை ஏதாவது ஒரு சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது, எம்ஓயு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வெளிப்படுத்தி அதன் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் இவர்கள் பொறுப்பு தானே. ஏன் இவர்கள் 10 ஆண்டுகளாக இது பண்ணல? ஆக இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களே தவிர, எதையாவது அவதூறு பரப்பிக்கொண்டே இருப்பார்களே தவிர இவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டு விடுதலைக்காக போராடி உயிர் துறந்த பரம்பரை காங்கிரஸ் குடும்பம். இன்றைக்கு நேரு அவர்களிலிருந்து இந்திரா காந்தி அவர்கள், அதுவும் இரண்டு குடும்ப தலைவர்களையே பயங்கரவாதத்துக்கு பறிகொடுத்த குடும்பம் எங்களுடைய காங்கிரஸ். ஆனால் இவர்கள் பாஜகவினரும் ஆர்எஸ்எஸ்ஸினரும் ஒருவர் கூட நாட்டுக்காக உயிர் துறந்த குடும்ப பரம்பரை கிடையாது. அவர்களுக்கு அந்த வரலாறும் கிடையாது. அந்த வரலாறுகளை எல்லாம் மறைக்க வேண்டும். காங்கிரஸ் வரலாறு மட்டும் இருக்கிறது, எங்களுக்கு வரலாறு இல்லையே என்ற ஒரு ஏக்கம் காரணமாகவும் காங்கிரஸ் மீது அவதூறு பரப்புவதை இவர்கள் ஒரு தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்திற்காக உடல், பொருள், ஆவி அத்தனையும் கொடுத்தது நேரு குடும்பம் என்பது இந்திய மக்களுக்கு தெரியும். இவர்கள் ஒரு துரும்பை கூட இந்த சுதந்திரத்திற்காக எடுத்து போடாத அவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்பதற்காக அவதூறு பரப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.